வணக்கம். டிரிபிள் அகாடமியிலிருந்து ஜோதிராஸ்பதி வரதராஜன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு சுக்கிர பகவான் யோகம் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? சுக்கிர பகவான் யோகம் யாருக்கு கிடைக்கும்? ஜோதிடம் சொல்லும் உண்மை என்ன? இதுதான் நம்ம தலைப்பு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்போ தான் பதிவுள்ள அவசியம் வரும். பார்த்த பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் 8668148342 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 1 இயர் டிப்ளமா இன் அக்குபஞ்சர், பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம். இப்போ வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். சுக்கிர பகவான் யோகம் யாருக்கு கிடைக்கும்? ஜோதிடம் சொல்வது என்ன? நல்ல மனைவி, வீடு, வாகனம், மகிழ்ச்சியான வாழ்க்கை உள்ளிட்ட அனைத்து நற்பலன்களையும் தருபவர் சுக்கிர பகவான் ஒருவரே. அதனால் லௌகீக வாழ்க்கையை சுகங்களுக்கு சுக்கிரனே அதிபதி ஆகிறார். ஒருவரின் ஜாதகத்தில் சுபராக வலுப்பெற்ற சுக்கிரன் எப்படி அமைந்திருந்தால் ஜாதகருக்கு நன்மையை செய்வார் என இந்த பதிவில் பார்க்கலாம். 9 கிரகங்களிலும் மிக மிக தனித்தன்மை வாய்ந்தவர் சுக்கிர பகவான். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரன் ஒருவர் மட்டுமே அனைத்து லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெறுவார். மற்ற கிரகங்களுக்கு இந்த சிறப்பு கிடையாது. இயற்கை சுபர்களில் முதலிடம் இருக்கும் குருவுக்கு கூட இல்லாத இந்த அமைப்பு சுக்கிரனுக்கு மட்டுமே உண்டு. ஒரு மனிதனுக்கு பணம், பொருள், பதவி, உணவு, உறைவிடம் உள்ளிட்ட எவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வம்ச விருத்திக்கு அதிபதியும் சுக்கிரன் தான். இதனால் தான் இவரை களத்திரகாரகன் என்று அழைக்கிறார்கள். அதிபதி சுக்கிரன் தான். இசை, நடனம், பாட்டு, நடிப்பு போன்ற அனைத்துக்கும் அடிப்படை சுக்கிரன் தான். ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த பாவகத்தோடு தொடர்பு கொள்கிறாரோ அந்த பாவகத்திற்கு சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் ஜாதகரை ஈடுபடுத்துவார். எடுத்துக்காட்டாக சுக்கிரன் 3ஆம் இடத்திற்கு சம்பந்தப்பட்டால் இசையிலும், லக்னம் மற்றும் 5, 10 இடங்களோடு தொடர்பு கொண்டால் கலைத்துறையில் ஒருவருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துவார். ஒருவருக்கு சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ நடைபெற ஆரம்பித்து விட்டாலே அவருக்கு சினிமா மற்றும் மீடியா துறையில் ஆர்வம் ஏற்பட்டு வெற்றி பெறுவார். ஜாதகத்தில் சுக்கிரனின் வலுவை பொறுத்து இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், ஒளிப்பதிவாளர், லைட் பாய், டிராலி தள்ளுபவர், ஸ்டுடியோ வாட்ச்மேன் என அவரவர்கள் ஜாதக வலிமைக்கு ஏற்ப ஜாதகர் கலைத்துறையில் இருப்பார்கள். சுக்கிரன் தனித்தனியாக ஒவ்வொரு லக்னத்திற்கு என்னென்ன பலன்களை தருவார் என்பதையும் பார்க்கலாம். இப்போ மேஷ லக்னத்துக்கு குடும்பம் மற்றும் களத்திரம் ஏற்படும். குடும்பம் 2ஆம் வீடு, களத்திரம் 7ஆம் வீடு. இந்த 2, 7 இடங்களுக்கு ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணங்களில் பலம் அடைந்தால் மேஷ லக்னத்திற்கு யோகம், சுக்கிரனால் யோகம். ரிஷபம், சுக்கிரன் லக்னாதிபதியாகி லக்னத்தில் ஆட்சி பெற்று யோகத்தை தருவார். இந்த அமைப்பு ரிஷப லக்னத்திற்கு மிகவும் சிறப்பான ஒரு நிலையாகும். அதுவும் கிருத்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் கூடுதல் யோகங்களை தரும். மிதுன லக்னத்திற்கு சுக்கிரன் 10ஆம் வீட்டில் உச்சம் மற்றும் 5இல் ஆட்சி பெற்றால் சிறந்த யோகங்களை தருவார். இங்கு இருக்கும் சுக்கிரனால் ஜாதகருக்கு இளமையிலேயே அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும். ரிஷப லக்னத்திற்கு மாதிரியே கலைத்துறை ஈடுபாடு, ரெஸ்டாரண்ட், டெக்ஸ்டைல்ஸ் போன்றவற்றில் ஜாதகரை ஈடுபடுத்தி லாபங்களையும் அள்ளித் தருவார். கடகலக்கணத்திற்கு சுக்கிரன் 4ஆம் இடத்தில் ஆட்சியும் மூலத்திரிகோணமும் பெற்று யோகம் செய்வார். இங்கிருக்கும் சுக்கிரன் திக்பலமும் பெறுகிறார் என்பதால் கூடுதலான நன்மைகளை பெறுவார். 11ஆம் இடத்தில் ஆட்சி மற்றும் 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் நன்மைகள் உண்டு. அடுத்து சிம்ம லக்னத்தில் 10ஆம் இடத்தில் தனித்து ஆட்சி பெற்று யோகத்தை செய்வதை விட 10இல் யோககாரகன் இணைவது நல்லது. 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று தன் திசை நடத்தினால் நல்ல சொகுசு வாழ்க்கையை தருவார். 8இல் உச்சம் பெறுவது சுமார் நிலைதான். கன்னி லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்றால் சிறப்பான யோகம் உண்டு. 2, 9இல் ஆட்சி பெறுவதும் நல்ல நிலைதான். லக்னாதிபதி புதனை விட சுக்கிரன் மட்டுமே இந்த லக்னத்திற்கு நல்ல பலன்களை தரக்கூடியவர் என்பதால் சுக்கிரன் தன் ஸ்தானமான 2ஆம் வீட்டிலும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் இருந்தால் நன்மைகள் உண்டு. சுக்கிரன் உச்சமாகி பார்க்கும் ஒரே லக்னம் என்பதால் கன்னிக்கு ஒரு கூடுதல் சிறப்பு. அடுத்து துலாம் லக்னத்திற்கு சுக்கிரன் லக்னாதிபதி ஆவார் என்பதால் அவர் லக்னத்தில் ஆட்சி பெறுவதன் மூலம் யோகங்கள் உண்டாகும். இந்த லக்னத்திற்கு அவரே அஷ்டமாதிபதியமாக இருப்பதால் 20 வருடம் கொண்ட சுக்கிரன் திசையில் முதல் 10 வருடங்கள் யோகத்தையும்
இரண்டாவது 10 வருடங்கள் அவயோகத்தையும் தான் தருவார். துலாமில் பிறந்தவருக்கு லக்னத்தை தவிர வேறு இடங்களில் சுக்கிரன் நன்மையான பலன்களை தருவது இல்லை. 6ல் உச்சம் பெறுவதும் உச்சம் பெற்றாலும் நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள் தான் கிடைக்கும். விருச்சிக லக்னத்திற்கு 7, 12 இடங்களுக்கு அதிபதியாகி மனைவியின் மூலம் யோகத்தை தருவார். 12ல் ஆட்சி பெற்றால் தனது திசையில் தூர தேசங்களுக்கு அனுப்பி விலை பார்த்து வருமானம் செய்ய வைப்பார். தனுசு லக்னத்திற்கு சுக்கிரன் 6, 11க்கு பாவகிரகம் எனும் நிலையில் பெற்று 4ஆம் இடத்தில் உச்சமாகி நன்மை தீமை கலந்துதான் செய்வார். 11ல் ஆட்சியாக இருப்பதே நன்மை, 6ல் இருப்பது நல்லது அல்ல. மகர லக்கணத்திற்கு சுக்கிரன் 5, 10 கூடிய ராஜ யோகாதிபதி என்னும் நிலை பெற்று 5, 10 இடத்தில் ஆட்சியாக இருந்தால் நல்ல யோகத்தை தருவார். 3ல் உச்சமாக இருப்பது ஓரளவு யோகத்தை தரும். கும்பலக்கணத்திற்கு மகரத்தை போலவே சுக்கிரன் ராஜ யோகாதிபதி என்னும் நிலை பெற்று 4, 9 ஆகிய ஸ்தானத்தின் அதிபதியாகி 4ல் ஆட்சி மற்றும் திக்பலம் அடைந்தும் 9ல் ஆட்சி பெற்றால் யோகம் தருவார். 2ல் உச்சமாக இருப்பதும் நன்மைகளை தருவார். மீனலக்கணத்திற்கு சுக்கிரன் 3, 8க்கு ஆதிபத்திய விசேஷமே இல்லாத பாபராகி லக்னத்தில் உச்சம் பெற்று யோகத்தை தருவார். குருவின் லக்னங்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெறுவது நல்லது அல்ல. இங்கே சுக்கிரன் உச்சம் பெற்றால் குருவும் அவருக்கு நிகராக வலுவில் இருப்பதே ஜாதகருக்கு நல்ல யோகங்களை செய்யும். 8ல் இருந்தால் இவர்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு சென்று பணி செய்யும் அமைப்பு உண்டு. 3ல் இருப்பது ஓரளவு நன்மைகளை தரும். தங்கள் ஜாதகங்களில் சுக்கிரன் எந்த அமைப்பில் இருக்கிறார், தங்கள் லக்னம் என்ன, தங்கள் அமைப்பில் சுக்கிரன் எங்கிருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் அமைத்துக் கொண்டு ஆரோக்கியமாக இருங்கள், ஆனந்தமாக வாழுங்கள். வாழ்க வளமுடன். வாழிய பல்லாண்டு. நன்றி.